Today discuss about topic of difference between direct tax and indirect tax. Already meanings வந்து பார்த்துருப்போம். டைப்ஸ் ஆஃப் டேக்ஸில் direct tax and indirect tax. அதுதான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ். மீனிங் ஃபஸ்ட்டு என்ன, டைரக்ட் டேக்ஸ்னால் டைரெக்டாக பே பண்ணுறது யார் அப்படின்னா, யார் இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் பர்சன், அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறது. அதுதான் வந்து டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸில் அதுக்கு ஆப்போசிட், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் எ பர்சன் யார்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்களாம், பையர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அனதர் பர்சன் தான் பே பண்ணுறாங்களாம். யார் அனதர் பர்சனாக இங்கே செல்லர், அவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். செகண்ட் வந்து இன்சிடென்ட் அண்ட் இம்பேக்ட். இதனால் என்ன இம்பேக்ட்னா, ஃபால் ஆன் சேம் பர்சன். யார் வந்து இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்களோ, யார் வெல்த் ஆஃப் தி பர்சனோ, அந்த பர்டிகுலர் பர்சன், அந்த சேம் பர்சன்ஸ் தான் என்ன பண்ண முடியும்னா டேக்ஸ் இம்போஸ் பண்ண முடியும். அவங்க மேலே தான் டேக்ஸ் லீவ் பண்ண முடியும், இம்போஸ்ட். அதுதான் ஃபால்ஸ் ஆன் சேம் பர்சன். இன்டைரக்ட் டேக்ஸில் ஆப்போசிட், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் மேலே என்ன ஆகும்னா அந்த இம்போஸ் ஃபால்ஸ் ஆகும், டேக்ஸோட இம்பேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் டிஃப்ரென்ஸ். தேர்ட் டிஃப்ரென்ஸ் ஏவியேஷன் வந்து ஏவியேஷன் டேக்ஸ் பே பண்ணாத ஒமிட் பண்ணுறது, அதை ஏவியேஷன். அதில் எதனா சரி அந்த மாதிரி பண்ணுறது, அது வந்து பாசிபிள் சொல்கிறாங்க டைரக்ட் டேக்ஸில். ஏன்னா சேம் பர்சன் தான் பே பண்ணுறாங்க, அவங்க குறைச்சியும் காட்டலாம் அவங்களுடைய வெல்த் அண்ட் இன்கம். அது அப்போ ஏவியேஷன் பாசிபிள் சொல்கிறாங்க டைரக்ட் டேக்ஸில். இன்டைரக்ட் டேக்ஸில் வந்து டேக்ஸ் ஏவியேஷன் இஸ் மோர் டிஃபிகல்ட்டுன்றாங்க. ஏன்னா ஒரு பர்சன் கன்சியூமர் பே பண்ணுறாங்க கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு, அது அனதர் பர்சன்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க செல்லர். அப்போது இங்கே ஏவியேஷன்லாம் பண்ண முடியாது, மோர் டிஃபிகல்ட் டேக்ஸ் ஏவியேஷன்றாங்க. தென் ஃபோர்த் டிஃப்ரென்ஸ் வந்து இன்ஃப்ளேஷன் டைம்ஸ் வந்து இன்ஃப்ளேஷனை ரெடியூஸ் பண்ணுன்றாங்க டைரக்ட் டேக்ஸு. ஆனால் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணணும் இன்ஃப்ளேஷனுக்கு அப்படின்றாங்க. தென் ஃபிஃப்த்து வந்து ஷிஃப்டபிலிட்டினா ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தருக்கு என்ன பண்ணணும், ஷிஃப்ட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அது வந்து டைரக்ட் டேக்ஸில் நாட் பாசிபிள், அதை கெனாட் ஷிஃப்டட் சொல்லியிருக்காங்க. அது ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா சேம் பர்சன் அவங்க ஏர்ன் பண்ணுற இன்கம்க்கு டேக்ஸ் பே பண்ணுறாங்க, இன்கமோ ஆர் வெல்த் எனி. இன்டைரக்ட் டேக்ஸில் ஷிஃப்ட் பண்ண முடியும். ஏன்னா அது வந்து டைரெக்டாக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுற பர்சனு பையரே வந்து பே பண்ணுறது கிடையாது. ஏன்னா பையர் கூட்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, செல்லருக்கு பே பண்ணிடுறாங்க. அந்த டேக்ஸை செல்லர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. அப்போது ஷிஃப்ட் பண்ண முடியுன்றாங்க இன்டைரக்ட் டேக்ஸை. தென் எக்ஸாம்பிள், சிக்ஸ்த்து டிஃப்ரென்ஸ் வந்து எக்ஸாம்பிள். டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ் சொல்கிறாங்க. இன்டைரக்ட் டேக்ஸுக்கு எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி அண்ட் எக்ஸைஸ் டியூட்டி. தட்ஸ்